ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எஸ்எஸ்சி ஜிடி செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்ச்ல என்னெல்லாம் கவர் ஆகும், யாரெல்லாம் ஜாயின் பண்ணி படிக்கலாம், எப்படி ஜிடியோட போஸ்டிங்கை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி செலக்ஷன் பேட்ச்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் கவர் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து தனியாவே ஒரு பேட்ச் வந்து நாம கொண்டு போக போறோம். இந்த பேட்சோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ இந்த பேட்சோட வேலிடிட்டி 1 இயர். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1399. இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச்ல உள்ள வர ஸ்டூடெண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் கவர் பண்ண வைப்போம். ஸோ சிலபஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், இது 4 தான் ஜிடியோட சிலபஸ். ஸோ எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான எக்ஸாம்ல ஒண்ணு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிடி எக்ஸாம். இதுல சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே லிமிட்டடா தான் உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. டோட்டலா இதுல வந்து 80 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், 120 மார்க்குக்கு எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவீங்க. சோ ரொம்ப ஸ்மார்ட்டா படிச்சாலே இந்த ஜிடியோட போஸ்டிங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வாங்கிடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த செலக்ஷன் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? சோ இந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, எவ்ரி வீக் நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ இந்த வாரத்துல மேக்ஸ்ல நீங்க இந்த டாபிக் முடிச்சிருக்கணும், ரீசனிங்ல இவ்வளவு முடிச்சிருக்கணும், ஜெனரல் அவேர்னஸ்ல இவ்வளவு முடிச்சிருக்கணும், இங்கிலீஷ்ல இது எல்லாமே முடிச்சிருக்கணும். சப்போஸ் இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்க பார்க்கும்போது ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட டவுட் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ கிளாஸஸ் எல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நடக்கும். நம்ம ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு குரூப் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஜிடி செலக்ஷன் பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்புக்குள்ளேயும் ஒரு குரூப் கொடுத்திருப்போம், தனியா வாட்ஸ்அப்லயும் ஒரு குரூப் கொடுத்திருப்போம். சோ இந்த குரூப்ல டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எவ்ரி சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஜிடிக்கான டெஸ்ட் வந்து நடக்கும். அந்த வாரத்துல என்னெல்லாம் பிளான்ல கொடுத்திருக்கோமோ அதோட டெஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். மண்டே வந்து உங்க டெஸ்டோட ஸ்கோர் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம். எதுக்காக குரூப்ல ஷேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் வாங்கியிருப்பாங்க, ஒரு 5th ஸ்டூடெண்டோ இல்ல 10th பிளேஸ்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, சோ நம்மளை விட இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் முன்ன இருக்காங்க, சோ நம்ம இன்னும் படிக்கணும். அதே மாதிரி அந்த குரூப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, சோ நாம இன்னும் நல்லா படிக்கணுங்க கூடிய ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் வரும். அதுக்காக தான் குரூப்ல மார்க் எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, சோ இப்படி எவ்ரி வீக் உங்களுக்கு வந்து சிலபஸ் எல்லாமே கொடுத்து படிக்க வச்சிருவோம். சோ ஜிடி எக்ஸாமுக்கு லிமிட்டடா ஸ்மார்ட்டா படிச்சாலே போதும், ஒரு 2.5 மாசத்துல ரொம்ப சூப்பரா ஜிடி எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிடலாம். ஓகே, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ண வச்சிருவோம். சிலபஸ் வந்து ரொம்ப குயிக்கா முடிச்சிடலாம். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் கம்பேர் பண்ணும்போது இதோட சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே, இந்த ஜிடி செலக்ஷன் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1399. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து 1 இயர் வேலிடிட்டி. ஓகேவா? சோ இது வரைக்கும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம தனித்தனியா கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த செலக்ஷன் பேட்சுக்கான கிளாஸஸோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். இந்த 1 இயர்ல நீங்க போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறமா சப்போஸ் எஸ்எஸ்சி ஜிடி படிச்சிட்டீங்க, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எம்டிஎஸ் படிக்கணும், இல்ல எனக்கு சிஹெச்எஸ்எல் படிக்கணும், நான் சிஜிஎல் படிக்கணும், இல்ல ரயில்வேல உள்ள என்டிபிசி நான் ட்ரை பண்ண போறேன், இல்ல பேங்க் எக்ஸாம் நான் ட்ரை பண்ண போறேன், இந்த மாதிரி நீங்க வேற எதுவும் ஆப்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா சோ அதுக்கும் லக்ஷ்மி மேக்ஸ்லயே நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ நீங்க எஸ்எஸ்சி ஜிடி பேட்ச்ல இருக்கீங்களா? சோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒண்ணு கொடுத்திருக்கோம் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல. இந்த கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஜிடியோட செலக்ஷன் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது 1 இயருக்கு அப்புறமா நீங்க போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறமா அடுத்த எக்ஸாம்ஸ் எதுவும் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. சப்போஸ் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜிடி பேட்ச்ல இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வரீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 500 மட்டும் பே பண்ணி நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சோ இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தனித்தனி பேட்சஸ் கிரியேட் பண்ணி இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட டெஸ்டோட மார்க்கையும் பார்த்துட்டு அவங்களை இண்டிவிஜுவலா கான்டாக்ட் பண்ணி படிக்க வைக்க போறோம். அதுக்காக தான் செப்பரேட்டா இந்த பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இனி வந்து பாத்தீங்கன்னா படிக்காம இருக்க முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்ல மார்க் எல்லாமே போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா படிக்க தான் செய்வீங்க. இண்டிவிஜுவலா நீங்க மார்க் கம்மியா எடுத்திருந்தாலும் சோ இண்டிவிஜுவலா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே மெசேஜ் எல்லாமே அனுப்பிடுவோம், கான்டாக்ட் பண்ணிடுவோம். எதுக்காக நீங்க படிக்கல, எதுக்காக இந்த சப்ஜெக்ட் படிக்கல, எதுக்காக இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணல, என்ன ரீசன் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா இது பண்ணிடுவோம். அப்போ நீங்களாவே படிச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஜாபுக்கு போயிடலாம். ஓகேவா? சோ அதுக்காக தான் இப்போ தனித்தனி பேட்சஸா கொண்டு வந்திருக்கோம்.
சோ இந்த தனித்தனி பேட்சஸ்ல இருந்துகிட்டே நீங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஆல் இன் ஒன்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன்னுக்கு இந்த பேட்ச்ல இருந்துட்டு நீங்க ஆல் இன் ஒன் வரீங்க அப்படின்னா சோ ரிமைனிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி ஆல் இன் ஒன்ல இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ 1 இயருக்கு அப்புறமா சோ ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து வாங்கிக்கணும். குரூப் டியோ இல்ல என்டிபிசியோ ஜிடியோ எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அது லோ லெவல் எக்ஸாமா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவலுக்கு நீங்க என்ன பண்ணணும்? படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ ஜிடியோட செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த பேட்ச்ல என்னெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். இதோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி. ஓகேவா? சோ மேம் இதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 இயர்ல குயிக்கா இதை முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெவல் எக்ஸாம்ஸ் நீங்க படிக்கணும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணி. அதனால ரொம்ப வேகமா இது பண்ணணும். ஓகேவா? சோ இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். செப்பரேட்டா வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்டடி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ஆப்லயே நடக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சில வரக்கூடிய எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சில வரக்கூடிய அடுத்த சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த எக்ஸாம்ஸ்னாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் சோ 1 இயருக்கு அப்புறம் நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல உங்களோட ஜிடி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ செலக்ஷன் பேட்ச்ல இருந்துட்டு ஆல் இன் ஒன்னுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரிமைனிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகேவா? சோ இப்போ நீங்க எஸ்எஸ்சி ஜிடிக்கு மட்டும் தான் படிக்கிறீங்க. சோ இது நான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எஸ்எஸ்சி ஜிடி. சோ இதை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி ஜிடியோட செலக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் எஸ்எஸ்சி ஜிடின்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, சோ மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. சோ ஜிடி எக்ஸாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இயர் எண்டு நம்ம நியூ இயருக்கு போக போறோம். அதனாலதான் ஜிடியோட பேட்சுக்கு ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ அதனால நீங்க 1399 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களை டீம் வந்து ஜிடியோட செலக்ஷன் பேட்ச்ல வந்து ஆட் பண்ணிருவாங்க. சோ ஒரு பேட்சுக்கு பாத்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா? சோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே, சோ செலக்ஷன் பேட்ச்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் டீமுக்கு வந்து வேலை இருக்கும் பேக்ரவுண்ட்ல. சோ அதனால இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த செலக்ஷன் பேட்ச்ல வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த பேட்ச்ல இருக்க முடியும். சோ அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா வாட்ஸ்அப் குரூப். சோ அவங்களுக்கு இண்டிவிஜுவலா அவங்க மேல வந்து கவனம் செலுத்துவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல. சோ அவங்க என்ன படிச்சிருக்காங்க, படிக்கல, சோ எதுக்காக இந்த வாரம் டெஸ்ட் எழுதல கூடிய எல்லாமே இருக்கும். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை வந்து ஃபுல்லாவே கைட் பண்ணிருவாங்க. ஓகேவா? சோ அதனால குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜிடிக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்றாங்க. அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருவாங்க. சோ எல்லாமே ஃபுல்லாவே எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் ஃபுல் கைடன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, வேற எதுவும் ஜிடியோட செலக்ஷன் பேட்ச் பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே இதுல கவர் பண்ணிருவோம். ஜிடிக்கு என்ன படிச்சா பாஸ் பண்ணலாமோ அது ஃபுல்லாவே உங்களுக்கு செப்பரேட்டா சூப்பரா நீட்டா கவர் பண்ணிருவோம். ஓகே, ஜிடிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் குயிக்கா படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா பிப்ரவரி 4ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரை எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகே, ஒரு 2 மாசம் இல்ல ஒரு 60 நாள், ஒரு 2 மாசம் கரெக்டா ஒரு 60 நாள் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே ஜிடி எக்ஸாம் வந்து ரொம்ப சூப்பரா இது பண்ணிடலாம். 50 நாள்ல சிலபஸ் முடிச்சிடலாம். ஜிடியோட சிலபஸ். ஓகேவா? சோ ஒரே நாள்ல மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் இது எல்லாமே கொண்டு போற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா இதுதான் ஜிடியோட எக்ஸாம் பேட்டர்ன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க, ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின், மேக்ஸ்ல 20, இங்கிலீஷ் இல்லனா ஹிந்தி. ஓகே, சோ இங்கிலீஷ்ல 20 கொஸ்டின். சோ ஜிடி எக்ஸாம் பாத்தீங்கன்னா தமிழ்லயும் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, சோ லாஸ்ட் இயர்ல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க ஜிடி எக்ஸாம் வந்து தமிழ்லயும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த பேப்பர் வந்து ஒன்னு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹிந்தி சப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்குங்கிறதுனால டோட்டலா 80 கொஸ்டின் 160 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. இதோட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல ரீசனிங்கோட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா அனாலஜி, சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், ஸ்பேஷியல் விசுவலைசேஷன், ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன். இதுல எதுலலாம் ரொம்ப ஃபுல் மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீசனிங்ல 20க்கு 20 ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம். அதே மாதிரி மேக்ஸ்லயும் 20க்கு 20 வாங்கிடலாம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஒகாபுலரி,
பிளஸ் கிராமர் நாலேஜ். ஓகேவா? சோ இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலே இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 to 18 மார்க் கிட்ட வாங்கிடலாம். ஓகே. அது போக இந்த ஜெனரல் அவேர்னஸ், இதுல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, கரண்ட் அஃபேர் எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல 20க்கு இதுலயும் ஒரு 13 to 15 மார்க் வரைக்கும் வாங்கிடலாம். இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க, டாப்பரா இது பண்றீங்க அப்படின்னாலும் இதுல 15 to 18 மார்க் வரைக்கும் வாங்கிடலாம். ஓகேவா? சோ ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். சோ அப்ளை பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் படிக்கலனாலும் நம்ம செலக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. சோ வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம வந்து செலக்ஷன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து ரீசனிங்கோட சிலபஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விஷுவல் மெமரி, டிஸ்கிரிமினேஷன், அப்சர்வேஷன், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், அதுக்கப்புறம் ஃபிகர் கிளாசிபிகேஷன், நான் வெர்பல் சீரிஸ், கோடிங், டிகோடிங். அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி எல்லாமே வந்துரும். மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், மென்சுரேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க். ஓகே. சோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல ரொம்ப ஈஸியா 20க்கு ஒரு 18 மார்க் 17 மார்க் வரைக்கும் வாங்க முடியும். எங்க மார்க் மிஸ் ஆகும், அந்த 2 மார்க் 3 மார்க் எங்க மிஸ் ஆகும்னா ஒக்காபுலரியில மிஸ் ஆகிரும். சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். ஏன்னா நாம ஒரு ஒக்காபுலரி படிச்சுட்டு போயிருப்போம். எக்ஸாம்ல வேற ஒக்காபுலரி கேட்டுருவாங்க. ஓகே. fill in the blanks, எரர் ஸ்பாட்டிங், பிரைஸ் ரீப்ளேஸ்மெண்ட், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், இடியம்ஸ் அண்ட் பிரைசஸ், மிஸ்பெல்ட், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஆர்சி. ஓகே. சோ இது எல்லாமே இங்கிலீஷ்ல வரக்கூடியது. அதுக்கு இது வந்து லாஸ்டா நடந்த எஸ்எஸ்சி ஜிடில கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கோடிங், டிகோடிங்ல 2ல இருந்து 3 கொஸ்டின், மிஸ்ஸிங் நம்பர்ல 2ல இருந்து 3, வென் டயகிராம், அப்புறம் சிலாஜிசம், பேப்பர் ஃபோல்டிங், ஆடு ஒன் அவுட், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், அனாலஜி, அதுக்கப்புறம் வந்து மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே. சோ மிரர் இமேஜ், ஹிடன் இமேஜ். ஹிடன் இமேஜ்னா ஒண்ணும் இல்ல, அந்த எம்பெடட் ஃபிகர் மாதிரி கொடுப்பாங்க. உள்ள ஏதாவது ஒரு இது மட்டும் மறைஞ்சிருக்கும், அதை கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகே. சோ இது எல்லாமே நாம வந்து செலக்ஷன் பேட்ச்ல கவர் பண்ணிருவோம். ஓகேவா? சோ அதே மாதிரி மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மென்சுரேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், நம்பர் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிளிபிகேஷன்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா fill in the blanks, அப்புறம் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஒண்ணும் இல்ல, கிராமர் நாலேஜ் இருந்தாலே போதும். சப்போஸ் உங்களுக்கு மீனிங் தெரியலனாலும் ஒரு கிராமர் நாலேஜ் 100% இருந்துச்சு அப்படின்னா 70% கொஸ்டின் வந்து ஈஸியா இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிடலாம். இடியம்ஸ் அண்ட் பிரைசஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், மிஸ்பெல்ட். ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி. சோ நாம கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒன்லைனர் கொஸ்டின்ஸ், அந்த பிரீஃபான கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு அதுல கொடுத்திருக்க ஒன்லைனர் ஃபாலோ பண்ணாலே ஹிஸ்டரி கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து ஜியோகிராபி, பாலிட்டி, அப்புறம் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல பாத்தீங்கன்னா 6 to 7 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ்ல இருக்கக்கூடியது. ஓகே. சோ இப்போ இது வரைக்கும் நீங்க படிக்கல அப்படின்னாலும் ஜிடி எக்ஸாமுக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த 40 டேஸ் வந்து நல்லா படிச்சீங்கனாலே ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே. சோ ஜிடி செலக்ஷன் பேட்ச் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். ஜிடியோட எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகே. எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எதுவும் கவர் ஆகாது. இப்போ ஆல் இன் ஒன்னு வச்சுட்டீங்கன்னா அதுல எல்லா எக்ஸாமும், சோ எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில எக்ஸாம்ஸும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்திருப்போம். சோ இந்த எஸ்எஸ்சி ஜிடி செலக்ஷன் பேட்ச்ல ஜிடிக்கானது மட்டும் தான் கவர் ஆகும். வேற எதுவும் இதுல எக்ஸ்ட்ரா கவர் ஆகாது. ஓகேவா? இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாம ஜிடியோட செலக்ஷன் பேட்ச் வந்து லான்ச் பண்ணதுனால இந்த 1399 ஆஃபர் வந்து கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ அதனால குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஜிடியோட செலக்ஷன் பேட்ச் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் டு ஜாயின் எஸ்எஸ்சி ஜிடி மெசேஜ் அனுப்புங்க. ஓகே. சோ இதே மாதிரி அப்கமிங்ல வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம், ரயில்வேயோட குரூப் டி எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா நம்ம பேட்சஸ் வந்து கொண்டு வர போறோம். ஓகே. சோ பேட்சஸ் வந்து கொண்டு வந்துட்டு அது டவுட் கிளாரிஃபை பண்றதுக்காக வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ண போறோம். சோ கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வாங்க. வாரம் நீங்க இப்போ கோர்ஸ் வாங்கிட்டு உங்களால படிக்காம இருக்க முடியாது. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். அந்த வீக்லி டெஸ்டையும் வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டு அந்த வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன இது இஷ்யூ இருக்கோ அதை வந்து சரி பண்ணிடுவோம். சோ ஏன்னா அவங்க ஃபேமிலி இஷ்யூவா இருக்கும், ஒர்க் ப்ரெஷரா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா சோ எல்லாருமே படிக்க முடியும். ஓகேவா? சோ எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்காக தான் இண்டிவிஜுவலா இந்த செலக்ஷன் பேட்சஸ் வந்து கொண்டு வரோம். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ ஜிடியோட செலக்ஷன் பேட்ச் கொண்டு வந்திருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த பேட்ச்ல கொடுக்குற கிளாஸஸ மட்டும் ஸ்மார்ட்டா படிச்சாலே உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகே. இப்போ சிஜிஎலுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜிடில உள்ள கிளாஸஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா ஜிடிக்கு வந்து லிமிட்டடா தான் இருக்கும். இதை மட்டும் படித்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவுதான் லிமிட்டடா. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்,
நிறைய ஸ்மார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா ஜிடி எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். கூடிய சீக்கிரத்துல ஜிடிக்கான ஃபுல் டெஸ்ட் பேட்சும் நம்ம கொண்டு வரலாம். இப்போ நாம கொடுக்கறது வீக்லி டெஸ்ட். ஸோ எக்ஸாம் பக்கத்துல வரும்போது நம்ம ஃபுல் டெஸ்ட்டும் கொண்டு வந்துருவோம். ஓகே, ஸோ இந்த செலெக்ஷன் பேட்ச் வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஜிடி எக்ஸாம் நீங்க காலேஜ் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணிருப்பீங்க. ஸோ ஏன்னா இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 18 வயசு இருந்தாலே ஜிடி எக்ஸாம் வந்து எழுதலாம். அப்போ 18 வயசுக்கு மேல 18ல இருந்து 18 வயசுக்கு மேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிருப்பீங்க. ஓகேவா? ஸோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ரொம்ப லோ லெவல் ஜாப்னாலும் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடணும். ஓகேவா? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஜாப் ரொம்ப ஹையா எய்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்குள்ள என்னென்ன வாய்ப்புகள் வருதோ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ படிங்க. சுத்தி நிறைய நெகட்டிவ் பீப்புள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்ணுங்க. ஸோ நல்லா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் பேட்ச் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.